காவல்துறையுடைய ஆணையர் முதலமைச்சர் அருகிலே இருக்கிறார். முதலமைச்சர் போற வரைக்கும் அவர் உடன் இருக்கார். முதலமைச்சருக்கான ரூட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. வரும்போதும் சரி, போகும்போதும் சரி. அதுக்கப்புறம் காவல்துறை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நேற்று நடந்த சாகச நிகழ்ச்சிக்கு 5 முறை ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது மெரினா கடற்கரையில். மெரினா கடற்கரையில் ஒத்திகை பார்க்கப்படும் போது சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து காவல்துறை ஆணையர் சுதாகர் உடன் இருந்திருக்காரு. 5 நாளா திட்டமிட்டிருக்காங்க. 5 நாள் திட்டமிட்டு இவ்வளவு பெரிய ஃபெயிலியரா தமிழக அரசுக்கு? அடிப்படையில் முதல்வர் பாதுகாக்கப்பட வேண்டியவர். அதை நான் கட்சி ரீதியாக நான் சொல்ல மாட்டேன். துணை முதல்வரையும் நீங்கள் பாதுகாக்கணும். அது ஒரு கடமை. அதாவது மக்களையும் பாதுகாக்கணும். அதில் எந்த குழப்பமும் எனக்கு இல்லை. 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட போகிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்கரை. அந்த இடத்துல இது வான் சாகச நிகழ்ச்சி. இது ஒரு மேடை நிகழ்ச்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10,000 பேர் உட்கார இடத்துல 15,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். 5,000 பேர் நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. ஆனால் இது வான் சாகச நிகழ்ச்சி. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்க்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பாதை பூராக இந்த பக்கம் திருவாமியூர் அஷ்டலட்சுமி கோவில் வரைக்கும் நீங்கள் நின்றுட்டு அதை பார்க்க முடியும். அந்த ஒத்திகை நடக்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது வான் சாகச நிகழ்ச்சியின் போது நீங்கள் 15 லட்சம் பேர் வருவாங்கன்னா, வருவதே 15 லட்சம் அப்படின்னா, கூடுகின்ற பாதிக்கப்படுகின்ற திசை திருப்பப்பட்ட சாலைகள் மூலமாக திசை திருப்பட்ட அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளை தடுப்பாங்க. அதுதான் முதல்ல முக்கியம். என்னுடைய முதல் கேள்வி சுப்பிரமணியம் ஐயா சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு மேரத்தான் நிகழ்ச்சி அவர் நடத்தினாருன்னா அப்படியே பயங்கரமாக உலக அழகி விழா நடத்துகிற மாதிரி நடத்துவார். ஏன்னா மாரத்தானில் ஓட போகிறாங்க. 600 மீட்டர் அல்லது 1000 மீட்டர் அல்லது 2000 மீட்டர் ஓட போகிறாங்க. அவருக்கு தெரியும் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு. மாரத்தான் நிகழ்ச்சி அவர் நடத்துகிறவர். 100 மீட்டர் நடத்துகிறவர் இல்லை. அவர் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் செய்வார். அப்போது அங்கே இடத்துல எத்தனை ஆம்புலன்ஸ் இருந்திருக்கணும்? வர்றவங்க தேசாபிமானிகள், மிடில் கிளாஸ் மக்கள். ஏன்னா மத்திய அரசு நிகழ்ச்சி, மிடில் கிளாஸ் மக்கள் சாவட்டோங்கிறது உங்களோட எண்ணமாக இருந்துட்டு போகட்டும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அங்கே ஆம்புலன்ஸ் எத்தனை நின்றுருக்கணும்? அத்தனை நின்றுருக்கா? அது முதல் கேள்வியே இல்லையா? நீங்கள் போலீஸ் காவலன் எவ்வளோக்குங்க பண்ண முடியும்? எனக்கு எப்போதுமே நான் காவல்துறையை குற்றம் சொல்ல மாட்டேன். காரணம் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். பட் இது போகிறோம், இதுக்கு மேலே என்ன, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? சமாளிக்க முடியாத கூட்டங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சம்பாதிக்கக்கூடிய கூட்டங்களை மட்டும் நான் நடத்தணுமா? தூத்துக்குடியில் நடத்தணுமா? சம்பாதிக்கக்கூடிய கூட்டங்களை நடத்தணுமா? அப்போ சமாளிக்க முடியாத கூட்டம்னா யாரால் சமாளிக்க முடியாத கூட்டம்னு ஒன்று வருது இல்லை? நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே. உங்கள் திராவிட மாடல் அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு. பைடனும் ட்ரம்ப்பும் அசிங்கமாக திட்டிக்கிட்ட போதே எங்களுக்கு தெரியும் உங்கள் திராவிட மாடல் எங்கேயோ போயிடுச்சுன்னு. இது அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சுன்னு தெரியும். என்னுடைய நோக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது இல்லை. ஏன்னா அது எனக்கு 70 வருஷமாக தெரியும். இன்றைக்கி நேற்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களுக்கு என்ன புரியணும்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்களுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் அங்கே வைக்கப்பட்டிருந்தது, முதல் உதவிக்கான எத்தனை விஷயங்கள் அந்த ஆம்புலன்ஸ்குள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு ஸ்டாம்பேடான சார் மகாபாகம் ஒரு இது நடக்குதுங்க, அது நடக்கணும்னா தெரியும், இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்னு தெரியும். அங்கே மக்கள் கூடிட்டாங்க. அங்கே முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னவுடன் அங்கே இன்னும் கூட்டம் ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு வந்தது. அதை எவ்வளோ பெரிய செய்தியாக்கி நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, அந்த எண்ணம் உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? 96 நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அடிப்படை காரணமே அந்த கதையை சொல்லித்தானே. அப்போது அதை இன்றைக்கி உங்ககிட்ட கேட்க மாட்டாங்களா? அங்கே ஓகே ஒத்துக்கிறேங்க, அது ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சி. அங்கே உதயநிதி கட்டவுட் இல்லை, ஸ்டாலின் ஐயா கட்டவுட் இல்லை, யாருடைய கட்டவுட்டும் இல்லை. அதனால் போலீஸ் கட்டவுட்டை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அங்கே வரலை. எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன். வந்ததெல்லாம் மிடில் கிளாஸு. தேசாபிமானம் அப்படிங்கிறது எல்லா இந்தியனருக்கும் இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்க்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கும்? எல்லாம் டிவியில் பார்த்துக்கலாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுங்க, வேணாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சேப்பாக்கை சுற்றி நடக்க போகுது, இவ்வளோ தானேங்க. கூட்டம் எங்கெங்கிறதெல்லாம் வரும். இந்த பக்கம் மவுண்ட் ரோட்லேருந்து வரும், இந்த பக்கம் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபுல்லாக வரும். இதுக்கு அந்த டிக்கெட்டை கள்ள டிக்கெட்டாக விற்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்யூவில் பெண்கள் நின்றுட்டு டிக்கெட் வாங்குவாங்க. ஐபிஎல் மேட்ச்சை உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் கூட பெண்கள் டிவியில் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்கெட்டை வாங்குவாங்க. எதுக்கு வாங்குவாங்க? பிளாக்கில் வைக்கிறதுக்காக. அதற்கு ஒரு பாதுகாப்பு போலீஸ் கொடுப்பார். அங்கேயே நீங்கள் பார்த்தீங்க, தேசிய கொடியை ஒருத்தர் எங்கே தூக்கி வச்சுக்கிட்டாருன்னு. அந்த ஐபிஎல் மேட்ச்சில் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரீங்க. இதில் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது இந்திய தேசத்தின் பெருமை உலகத்துக்கு. இது ஒரு சும்மா ஏதோ நடந்ததில்லை. ஒரு பத்திரிகையாளர் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இந்த சாகச நிகழ்ச்சியை விட்டுருங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, உயிர் செத்து போச்சே அப்படிங்கிறார். அப்போ சாகச நிகழ்ச்சி வேண்டாமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு முறை சென்னை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா,
இந்த நீதிமன்றம் இருக்கு இல்லையா, நீதிமன்றத்தில் ஒரு 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 நாள் க்ளோஸ் பண்ணிட்டு போர்டு வைப்பாங்க, இந்த இடம் இந்த நீதிமன்றத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலம் நடத்துவாங்க. இது எதுக்குன்னா ஒரு அடையாளமாக செய்கின்ற ஒரு விஷயம். இந்த வான் சாகச நிகழ்ச்சிங்கிறதும் அடையாளமாக செய்கின்ற ஒரு விஷயம். உலகத்துக்கு நாம் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த தேசத்துக்கான பெருமை உங்களுக்கு கிடையாது. இந்த உங்களுக்கே இது வந்து வடக்கில் எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு, அதனால் உங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. ரொம்ப முக்கியம், அந்த பர்டிகுலர் இடத்துல அத்தனை பேர் வரப்போகிறாங்கன்ன உடனே நீங்கள் நிறைய வந்து பாத்வேஸ் போட்டு உட்கார வச்சிங்க. கண்டிப்பாக பணக்காரர்களும் அங்கே வந்திருப்பாங்க, அவங்களாம் வராமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டிங்க, அவங்க ஒரு பேரிகேட்டுக்கு நடுவில் அழகாக உட்காந்துருக்காங்க. அப்போ பார்க்கின்ற மிடில் கிளாஸ் எங்கேருந்து வருவான்? அவன் ஏதோ ஒரு இடத்துலேருந்து பானத்தில் தானங்க வரப்போகுது, எங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் வருவான். மகரஜோதிக்காக கேரளாவில் ஒவ்வொரு வருடமும் கூடுகின்ற கூட்டம் எத்தனை? அதுவே மாத நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கின்ற கூட்டம் எத்தனை? அங்கே போலீஸ் வந்து ஒரு நாஸ்திக அரசு தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே மாதிரி போலி நாஸ்திகம் இல்லை, அது ஒரு நாஸ்திக அரசு தான் நடக்குது. ஆனால் அவங்க பாதுகாப்பு கொடுக்கல. அங்கே ஏதாவது ஒன்று நடந்துதான்? யூபியில் ஒரு சாமியார் வந்து 50,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. அந்த இடத்துல 1.5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஸ்டாம்பேடில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய செய்தியாக அதை குஜிலிபாளையத்துலேயும் கொட்டாலம்பட்டிலையும் நீங்கள் செய்தியாக கொண்டு போய் பிஜேபி அரசின் அவலநிலை பாரீர், ஊபியில் நடந்த ஒரு ஸ்டாம்பேடுன்னு பேசினீங்களே. மெரினா பீச்சில் வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் இது நடந்திருக்க பார்க்க வேண்டாமா? அந்த இறந்த அந்த 5 பேர், காயப்பட்ட ஒரு சில 100 பேர், மயக்கம் அடைந்த பல 100 பேர், அவங்க எல்லாரும் தண்ணி கிடைக்கலங்கிறதுனால தாங்க இது நடந்திருக்கு. வேறு ஏதாவது நடந்திருக்கா? இதய நோய் ஆப்ரேஷனுக்காக நடந்திருக்கா? கிடையாது. வெறும் நீர் கிடைக்கல. அங்கே தான் பீச்சை தான் நீங்கள் ஏற்கனவே ஊழியம் செய்வர்களுக்காக ஏற்கனவே பிரித்து கொடுத்துட்டீங்களே. பெசன்ட் நகர் பீச்சையும் பிரித்து கொடுத்துட்டீங்க, மெரினா பீச்சையும் பிரித்து கொடுத்துட்டீங்க. அவர்கள் வந்து அங்கே விற்பனை செய்திருப்பாங்களே. ஆனால் அவர்களுக்கும் அந்த எண்ணம் என்ன இருக்குன்னா, இது ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சி, இதில் நாம் என்னத்தை பண்ண போகிறோம்? ஐயா, மொத்த நீட்டு சாவு எத்தனை? 15 இருக்குமா? ஒரு நீட்டு சாவை வச்சுட்டு அரசியல் பண்ண தெரிந்த கனிமொழி அக்காவுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இங்கே இறந்தது ஒரே நாளில் 5 பேர் சாவு இல்லையா? அவங்க என்ன கள்ளச்சாராயம் குடித்த பாவிகளா? ஞானிகளா? கள்ளச்சாராயம் குடித்த குடிமக்களா? 27 லட்சம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவன் நீ வந்தியா, நீ அந்த இடத்துக்கு போனியா, நீ அந்த இடத்துல காயப்பட்டியா, நீ அந்த இடத்துல இது பட்டியான்னு 1000 கேள்வி கேட்டு அந்த 5 குடும்பம் போயா, ஏன் செத்து போயிட்டான், உன் பணமும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணான்ட்டு விட்டா போகிறோம்னு ஓடி போயிடுவாங்க. ஆனால் 68 பேருக்கோ 72 பேருக்கோ 27 லட்சம் ரூபாய், 10 லட்சம் திமுக, 10 லட்சம் அரசு, 6 லட்சம் அதிமுக, 1 லட்சம் அண்ணாமலைன்னு 27 லட்சம் ரூபாய் அந்த குடிமக்களுக்கு. பாவம், பெரிய தியாகிகள், இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக வந்தவங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், வான்வெளி அப்படின்னு ஒன்று தெரிந்த உடனேவே உங்களுக்கு எந்த ஏரியாஸில் முதல்ல பிளாக் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதை செய்திருப்பாங்க, அதற்கு முறையாக செய்திருப்பாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அதற்கப்புறம் அந்த தற்காப்பு ஏன் நீட்டிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஆம்புலன்ஸ் போதிய அளவில் நின்றதா? அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய, அதாவது நிற்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அது மனிதனை அழைத்து கொண்டு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகணும், அந்த பாதை சீர் செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 5 பேர் செத்து போனாங்க, நீட்டில் 15 பேர் செத்து போனாங்க. அதன் மூலமாக நிறைய காலேஜில், உங்களுக்கு சார்ந்த காலேஜுகளுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி 85 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குகிற அளவுக்கு இறங்கி சில நீதிமன்றம் அதை தூக்கி போடுது. ஆனால் இங்கே இந்த 5 சாவுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசாமல் இருப்பதும், சில நடுநிலையாளர்கள்ங்கிற பேரில் கொண்டைய மறைக்க தெரியாமல் நிறைய பேர் வந்து இதை பற்றி இந்த அரசை நான் விமர்சிக்கிறேன், இது அரசின் கையாளாகத்தனம் அப்படின்லாம் கதை விட்டுட்டு திருப்பி போய் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு பண்ணுவாங்கங்கிற அவலமும், உயிருக்கான மதிப்பு நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்கிறது தெரியும். 2026 ஆண்டவன் இதுக்கெல்லாம் முற்றுவெளி வச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அவன் வைக்கலனாலும் நீங்க தான் வைக்கணும். இப்போ ஏதோ ஒரு வகையில தான் தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கைகளை செய்யாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, ஏற்பாடுகளை செய்யாமல் இருந்திருப்பாங்களே. எந்த நோக்கத்துல இந்த ஏற்பாடுகளை செய்யாம இருந்திருக்கலாம், இல்லை இது ஏதோ ஒரு இடத்துல தவற விட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க தனிப்பட்ட முறை? 2 உதாரணங்களை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு தீபாவளியின் போது ஒரு குழந்தை வந்து இந்த இதில் விழுந்துருச்சு. அதை காப்பாற்றுவதற்கு அதிகாரிகள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. 3 நாள் லைவ் காட்டினாங்க. தீபாவளி நேரத்தில் 3 நாள் எல்லா தொலைக்காட்சியிலும் நேரலை நடந்தது. அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா இந்த அரசு? ஐயோ, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாத, கையாலாகாத அரசுன்னு சொல்லி தீபாவளி அன்னைக்குங்க, அதுக்கு முந்தின நாளும் அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் நடத்தினாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேயர்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், டக்குன்னு உங்கள் ரிமோட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம், இன்னொரு 15 நிமிஷம் நாங்கள் பேசினதுக்கப்புறம்
ஒரு அரை மணி நேரம் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஆர்த்தி காட்டி பாருங்க, ரிமோட் பண்ணி ஏதாவது ஒன்று பேசுதா நியூஸ் 24/7 ஜெயா ப்ளஸை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள், பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது மழை வந்தபோது இதே மாதிரி தான் அவங்க முதல்ல சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெள்ளம் இல்லை, மண்ணாங்கட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கண்மூடித்தனமாக ஒரு சில பேருக்கு 15,000 வரைக்கும் கொடுத்து வாக்கு வாங்கிட்ட அந்த தைரியம். இப்போ இதே 15 லட்சம் பேர் அங்கே வர்றதுக்கு டிக்கெட் கொடுப்பதற்கு மத்திய அரசு பொதுவாக அதெல்லாம் அனுமதிக்காது. நம்மளுடைய நாட்டின் சாகசங்கிறதுனால அதுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிக்கெட் கொடுக்க வைத்திருந்தாங்க வச்சுக்கோங்க, இவங்க எத்தனை பேரை உள்ளே அனுப்பிச்சு எவ்வளோ பெரிய பெரிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து வானத்துக்கே கொடை பிடிச்சி அந்த வியாபாரத்தை நடத்தியிருப்பாங்க. இது டிக்கெட் இல்லாத ஒரு விஷயம். அது ஒரு காரணம். ரொம்ப முக்கியம் என்னென்னா, அடுத்த முறையாவது, ஏன்னா இதில் லேபிள் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, தமிழக அரசினுடைய நிகழ்ச்சின்னு லேபிள் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, இராணுவக்கும் ஏர்ஃபோர்ஸ் எல்லாருக்கும் இது அடுத்த நடக்கும்போது ஸ்டாலின் ஐயா முன் சாகச நிகழ்ச்சி அப்படின்னு காட்டிங்கன்னா அங்கே லேபிள் ஓட்டிடுவாங்க. லேபிள் ஓட்டின உடனே என்ன ரொம்ப வேதனையோடு சொல்கிற விஷயங்கள், 5 பேர் இறந்தாங்கங்கிறத தவிர, அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கங்கிறத தவிர, 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னா குறைஞ்சது 7, 8, 6, 9 மணிலேருந்தே அந்த இடத்துல அவங்க கூடியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 5 மணி வரைக்கும் ஆயிருக்குங்கிற அந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேங்கிறத இங்கே இடத்துல சொல்கிறேன். ஒரு அமைச்சர் கைது செய்யப்படுகிறார், உடனே அத்தனை அமைச்சர்களும் போய் அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவரை பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த 5 பேர் இடத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கங்கிறத பார்க்கணும். விநாயகர் சதுர்த்தி பற்றி ஒரு கருத்து நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் 3வது நாள் அதை கடலில் கொண்டு செய்வாங்க. ஆனால் அப்படி பண்ண விடாமல் அழகாக பிளான் பண்ணி, தமிழக காவல்துறைக்கு சொல்கிறேன், அழகாக திட்டமிட்டு பிளான் பண்ணி 1 வாரம் கழித்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி 24 மணி நேரமும் ஒவ்வொரு விநாயகருக்கும் 2 போலீஸ் பாதுகாப்பை கொடுத்து எந்த ஒரு மத விஷயமும் நடந்துடாமல் பார்த்துக்கிற பொறுப்பை இந்து முன்னணியும் எடுத்துக்கொண்டது, அதை சார்ந்தவர்களும் எடுத்துக்கொண்டாங்க, தமிழக காவல்துறையும் எடுத்துக்கொண்டது. ஸோ அதனால் வேறு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் அந்த எண்ணத்தை இந்தியாங்கிற ஒரு பெரிய விஷயம், இந்த பாரத தேசத்தினுடைய சாகச நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய கடற்கரையில் நடக்குது, 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் கிடைக்காம பண்ணதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். ஒன்றுமே வேணாங்க, அந்த இடத்தில் இப்போ போய் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போங்க, அங்கே ஏதாவது சாராய பாட்டில்கள் இருக்கா பாருங்கள். எத்தனையோ மாநாடுகள் நடக்கும், கூட்டங்கள் நடக்கும், சமாளிக்க முடியாத அதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த இடத்துலலாம் சாராய பாட்டில் இருக்கும், இங்கே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், வந்தவங்க அந்த தேச எண்ணத்தோடு அங்கே வர்றாங்க. காந்தி மண்டபத்தில் தான் நீங்கள் போனீங்கன்னா சாராய பாட்டிலில் பார்க்க முடியும். ஏன்னா அதை இப்போ யாருக்கிட்ட விட்டுருக்காங்களோ அவங்கக்கிட்ட விட்டுருக்காங்க. அந்த இடத்துல நடக்கும். ஆளுநர் அதை வேதனையோடு சொன்னாருங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக ஒரு தீபாவளி அன்றைக்கு 3 நாட்கள் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காட்டி நேரலையாக காட்டியது. இன்றைக்கி இப்போ போய் இன்னொரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் போய் பாருங்கள், எந்த தொலைக்காட்சியாக அதை பேசுதான்னா இல்லை. இப்படி ஒரு அவலத்தை காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்ததுன்னு சொன்னால், 2026க்கு பிறகு இதே ஆட்சி தொடரும்னு சொன்னால் அதற்காக வருத்தப்பட வேண்டியது தமிழர்கள் மட்டும்தான். இல்லை, ஃபைனலாக அந்த ஒரே ஒரு இல்லாத பதில், எதற்காக தமிழ்நாடு அரசு இதை புறக்கணிச்சாங்க? லேபிள் ஒட்ட முடியல. தமிழக அரசின் சாதனையாக லேபிள் ஓட்ட முடியல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், விமானங்கிறது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி கதை விட முடியாது. பையில் உதயநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு கதை விட முடியாது. அடுத்த முறை லேபிள் ஓட்டுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் மத்திய அரசு அதை செய்ய வேண்டும், என்னுடைய ரிக்வஸ்ட்டு. 2வது, இது மிடில் கிளாஸ் தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது பொல்ல தெளிவாக தெரியும். அங்கே ஏழைகள் வரல, பணக்காரர்கள் வரல நான் சொல்லலை, பட் பெரும்பான்மையாக அவங்க தான் வந்திருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். அதனால தான் இந்த பர்டிகுலர் இது நடந்திருக்கு. தங்களுக்கு ஆதாயம் துளியளவும் இல்லை, ஒரு விதத்திலையும் ஆதாயம் இல்லைன்னு உடனே சாவடிச்சுட்டாங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம்.